ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டிங் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ சிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது நம்ம வந்து ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி மோஸ்ட்லி நம்ம ஷூட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா எம்ஓவி ஃபார்மேட்டில் தான் ஷூட் பண்ணுவோம். அப்படி எம்ஓவி ஷூட் பண்ணுற ஃபார்மேட் பார்த்திங்கன்னா ப்ரீமியரில் இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணலாங்கும் போது அது வந்து உங்களுக்கு கோடிங் மிஸ்ஸிங்னு ஒரு ப்ராப்ளம் வரும். அதாவது இந்த ப்ராப்ளத்துக்கு இம்பார்ட்டனாக குயிக் டைம் ஃபார்மேட் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் இல்லைன்னா ரிப்பேர் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். இது மோஸ்ட்லி விண்டோஸ்னாலே இந்த ப்ராப்ளம் வரும். அதை எப்படி சால்வ் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட வந்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே கேஸ், இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஒரு நார்மலான ஒரு ப்ராப்ளம் தான். விண்டோஸில் அடிக்கடி இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். எம்ஓவி ஃபார்மேட் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலுமே வந்து அந்த கோடிங் மிஸ்ஸிங்கிறது அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வரும். குயிக் டைம் அப்டேட்டு அந்தமாரி சம்திங் சில பிரச்சனைனால இந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இதுக்கு நீங்கள் வந்து ஆன்லைன் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது வந்து கன்வர்ஷன் பண்ண சொல்லி பண்ணுவாங்க. அது எம்ஓவி டு எம்போ4க்கு வந்து நீங்கள் கன்வர்ஷன் பண்ணிக்கிங்க. அதை நீங்கள் பண்ணுறதுன்னா ரொம்ப டைம் வேஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் ரொம்ப டைம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வீடியோ 2 வீடியோ தெரியாது, ஒரு நிறைய வீடியோ இருக்கும்போது உங்களுக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். பட் எக்ஸ்பர்ட் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து சாஃப்ட்வேர் தேவையில்லை அண்டு வந்து எந்த பிளக்கின்ஸும் தேவைப்படாது. ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் மட்டும்தான் நீடு. ஓகேங்களா? அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு ஈஸியாக அந்த வேலையை வந்து சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். நம்ம ஜஸ்ட் மினிட்ஸில் வந்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டு இந்த ஒர்க்கை நம்ம கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், இடையில ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியாமல் போய்டும். சின்ன ப்ரீசோர்ஸ் மானிட்டர் ஃபெயிலியர், கோடிங் மிஸ்ஸிங் ஆர் unavailable இருக்குது. இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு நான் காட்டுறேன். சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து கோடிங்கை வந்து பார்த்திங்கன்னா எம்ஓவி டு MP4 ஓகேங்களா? அதனால் நீங்கள் எம்ஓவிலேருந்து MP4ங்கிற அந்த .mp4ங்கிறத மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக கோடிங் வந்து எரர் வந்து சால்வ் ஆகிடும். அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன், அதனால் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் எம்ஓவி டு MP4 சேஞ்ச் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணி பாருங்கள். ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் அது கோடிங்கோட வேர்ட்ஸ் தான் அதுக்கு இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து நீங்கள் அந்த கோடிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நீங்கள் வேணால் மறுபடியும் நான் MP4 எம்ஓவி நான் மறுபடியும் இம்போர்ட் பண்ணி பார்க்குறேன். பட் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கண்டினியூவாக தான் இருக்குது. MP4 வந்து நான் இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அந்த ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ஈஸியாக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ட்ரிக். நீங்கள் எம்ஓவி டு MP4 அப்படிங்கிற அந்த கோடிங்கை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஈஸியாக போய்டும். விண்டோஸ் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஜஸ்ட் இதுக்கு சொல்யூஷன் வந்து இதுதான் ஈஸியான ட்ரிக். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.